ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த வரப்போற ஆப்ஷன் இன்னொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு கழிச்சு வரப்போற ஆப்ஷன்லாம் ஐபிஎல் நான் நினைச்சு பாக்குறேன். இந்த ஒரு கன்வென்ஷனல் பேட்டிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்க்குலாம் யாரும் பிட்டே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு நம்ம இப்ப ஒருவேளை சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூரியகுமார் யாதவோ இல்ல டிகேவோ இவங்கலாம் ஆக்ஷனுக்குள்ள இறங்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மொத்த டீமோட பட்ஜெட் இறங்குற வரைக்கும் பிட்டிங் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். 150 கோடி, 160 கோடி, 161 சொல்லி. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி பேட்ஸ்மேனால மட்டும்தான் இப்போத்துக்கு வந்து இந்த கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போக முடியும். ஆப்போசிட் டீம் எவ்வளவு அடிச்சாலும் அதை நான் நல்லா அடிக்க முடியும்னா எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போகும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம், ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இனிமேல ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். தேர்ட் மேன், ஃபர்ஸ்ட் தேர்ட் மேன், செகண்ட் தேர்ட் மேன் அப்படின்னு தேர்ட் மேன்லயே இந்த பக்கம் ஃபைன் லெக்ல வந்து ஃபைன் லெக் 1, ஃபைன் லெக் 2ன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் எனக்கு கிரிக்கெட் இனோவேட்டிவா மாறும்னு நினைக்கிறேன் போக போக. இல்லையா? ஆமா, இல்ல பவுண்டரி எல்லாம் கூட கிரவுண்டோட லிமிட் இவ்வளவுதானே இருக்கு. சோ எல்லா ஸ்டாண்ட்லயுமே 4th ரோ வரைக்கும் போனா அவுட், பிடிச்சா அவுட், அதெல்லாம் வச்சுப்பாங்க. அந்த 5th ரோக்கு போனா 6, அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா தாக்கே பிடிக்க முடியாது. சொல்றேன், பால் இஸ் ஹார்ட். வில்லோ டாப் கிளாஸ் வில்லோ தட்னா 6 அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வேற சின்னது. என்ன இருக்கு இப்போ போலருக்கு பரிதாபமா போட்டு எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கணும், ஐயோ இந்த பால் அடிச்சிடக்கூடாது என்னன்ட்டு. அந்த மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இந்த இன்னோவேஷன்ஸ் தான் இட் இஸ் மேக்கிங் த கேம் மோர் எக்ஸைட்டிங். அதனால அல்டிமேட்லி எவ்ரிபடி கோஸ் ஒன்லி டு வாட்ச் சோரிங் சிக்ஸஸ், நாட் டு வாட்ச் டம்பிளிங் விக்கெட்ஸ். அதனால என்டர்டைன்மெண்ட் கேரண்டிட் இந்த ஃபார்மேட்ல. அவ்வளவுதான். T20 வந்து என்னமோ 320 ஆயிடும் பொழுது ஸ்கோர் மாதிரி. T20 இல்ல சார், 320 டோர்னமெண்ட் அப்படின்னு. மினிமமா 320 அடிச்சாதான் நம்ம மேட்சுக்கே வருவோம்னு இல்ல. வாக்கு இவங்க வரும்போது வாக்கு சேகரிக்க வரும்போதெல்லாம் கற்பூர் சத்தியம் பண்றாங்களா, அந்த மாதிரி இனிமேல் டீம்ஸ் எல்லாம் வந்து ரசிகர்கள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்லுங்க, நீங்க 300 அடிச்சாதான் நான் வருவேன் உங்க கிரௌடுக்கு அப்படின்ற மாதிரி. ஆமா, அடுத்த மேட்ச் எல்லாம் டிராவல் செட் உள்ள வரும்போது 24 நாட் அவுட்னு போட்டிருப்பாங்க. இல்ல சார், உள்ள ஒரு 4 6 அடிச்சார் சார் ஓபனிங் வரதுக்கு முன்னாடி. வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR அண்ட் வெல்கமிங் ரன் ரைசர்ஸ், சாரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆமா, உண்மையாவே ரன் ரைசர்ஸா தான் போயிட்டு இருக்காங்க. ஐபிஎல்லே அவங்க தான் இப்ப ரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரே சீசன்ல எல்லா ரெக்கார்டையும் அழிச்சு முதல்ல இருந்து போட்டு பாக்குறியான்ற மாதிரி எல்லாரும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அழிச்சு முதல்ல இருந்து இவங்க போட்டுக்கிறாங்க. சூப்பர்பான மேட்ச் ஒன்ஸ் அகைன் ஃப்ரம் SRH. பட் ஆனா இதுலயும் இன்னும் பேசுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. இன்னைக்கு ஓவராலா மேட்சை வந்து நீங்க இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க? இது ஃபுல் ரன் மெஷின். அதாவது அன்ஸ்டாப்பபிள்னு ஒரு படம் வந்தது. ட்ரெயின் ஒண்ணு போயினே இருக்கும், நிறுத்தவே முடியாது ட்ரெயின். செம படம், எக்ஸ்ட்ராடனரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. இது வந்து ரன் ஸ்டாப்பபிளா இருக்கு. அப்புறம் டிராவிஸ் ஹெட்டை வச்சு ஒரு இங்கிலீஷ் படம் எடுப்பாங்க. முன்ன கன்ஸ் ஆஃப் நேவரான்னு ஒரு வார் மூவி வந்தது. ரன்ஸ் ஆஃப் நேவரான்னு எடுத்தாங்கன்னா டிராவிஸ் ஹெட் தான் ஹீரோ அதுல. அதுக்கப்புறம் இப்ப எடுத்தா ரன் ஸ்டாப்பபிள். ஏன்னா புது ரூல் டெல்லியில இன்னைக்கு இவர் அடிச்ச அடிக்கு புதுசா டெல்லியில ஒரு ரூல் வருது. எல்லாரும் ஹெல்மெட் ரூல். ஹெல்மெட் போட்டுக்கணும்ன்றது ஸ்பெக்டேட்டர்ஸ், ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிற எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கணும். பட் நார்மலா ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஹெல்மெட் போட்டுப்பாங்க. பட் ஹெட்டு கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்ப ஹெல்மெட் போட்டுக்கணுன்ற மாதிரி மாத்தி அமைச்சிட்டார். ஸோ அது ஒரு பெரிய வித்தியாசம். இந்த அடி அடிச்சா சான்ஸே கிடையாது. பட் ஸ்டில் இது வந்து இந்த கிரிக்கெட்டே டோட்டலி ப்ரோ பேட்ஸ்மேனா இருக்கு. அப்சல்யூட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கு. போலர்ஸ் வந்து புலி கிட்ட மாட்டின ஒரு ஆடு அந்த லெவல்ல இருக்கு. என்னென்ன பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் ரீதிங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி ரன் மெஷின் மாதிரி ரன் வருதுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் சன்ரைசர்ஸ் தான் ட்ரெண்ட் செட்டர். இந்த மாதிரி T20ல கிட்டத்தட்ட 300 வரலாம் அப்படின்ற ஒரு பயப்பட ஆரம்பிச்சாங்க எல்லாரும். அது வந்து பயனியர் வந்து சன்ரைசர்ஸ். முழு சந்திரமுகியா மாறின ஒரு முனவி கங்காவே பாருங்கிற மாதிரி இன்னைக்கு SRH வந்து ஒரு கம்ப்ளீட்லி நியூ எரால இருக்கிறாங்க சார். என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் இல்லையா? இட்ஸ் வெரி கிளியர். பேட் கமின்ஸ் வந்து தன்னுடைய போலிங்க பயங்கரமா தேங்காய் வச்சு 4 6 குத்துந்தார் ஒரு பீரியட்ல. அவரு வந்து தன்னுடைய போலிங்க நல்லா ஒர்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஸ்லோ பவுன்சர்ஸ் போட ஆரம்பிச்சாரு. அந்த டெக்னிக் அப்படியே இம்பார்ட் பண்ணிட்டாரு நட்ராஜனுக்கு, புவனேஸ்வர் குமார் எல்லாருக்கும். அது ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த போலர் வந்து இஃப் ஹி கோஸ் ஃபார் 4 or 6 ரேட்டில் ஆகாம கூலா வசூல் ராஜா பிரகாஷ் ராஜ் மாதிரி சிரிக்கிறார் போயிட்டு. சிரிச்சு இதெல்லாம் சகஜம் கவலைப்படாது சிரிச்சு கேஷ்ல அவரு பேட் பண்ணிட்டு
ஒரு கேன் வில்லியம்சன் எப்படி கூலா இருப்பாரோ அந்த டைப்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப பெரிய ஹீலிங் ஃபேக்டரா இருக்கு. நம்ம அந்த மேட்ச் அவங்களுக்கு அகேன்ஸ்டா போனா கூட இவருடைய கமின்ஸ் உடைய கேப்டன்சில ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு இப்போ அவங்களுக்கு பைண்டிங் வெரி வெல். எஸ். சார் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாவே நம்ம இந்த மாரி ரொம்ப அதிகமா அடிக்கிறாங்க. பிட்ச் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே கூட, யார்க்கர் டெலிவரீஸ ரொம்ப அழகா வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, ரன்ஸ கன்டெயின் பண்ண முடியும். உங்கள சுத்தி இருக்கக்கூடிய 5, 6 பவுலர் ரன் குடுத்தாலும், உங்கனால நீங்க யார்க்கர் சூப்பரா போடுவீங்கன்னா, ரன் குடுக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம வந்து மும்பைல ஜஸ்பிரிட் பும்ராவ கூட பார்க்கிறோம். அந்த மாரி பவுலர்ஸ்னால ரொம்ப நல்லா கன்டெயின் பண்ண முடியுது. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மேட்ச்ல வந்து யார்க்கர்ஸா இல்ல அந்த யார்க்கர்ஸ் எப்படி எக்ஸிகியூஷன்ல மிஸ்டேக்கா என்ன ஆச்சு? நீங்க எப்படி இன்னைக்கு இவ்ளோ ரன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அதாவது டிராவிஸ் ஹெட் அப்புறம் சுனில் நரேன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆடும்போது குட் லென்த் தவிர வேற என்ன வேணா போடலாம். நீங்க குட் லென்த் போட்டீங்கன்னா செட்டிங்க நீங்க. இன்னைக்கு அவங்க அடிச்சிருக்கிற இந்த 267 ரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த ரன்ஸ் வந்து குட் லென்த் பால்ல இருந்து தான் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் கிளியரா டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். எங்க போட்டா பால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பேட்ஸ்மேனுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும், என்ன ஈஸ் இருக்குன்றதை இப்ப நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்ப சப்போஸ் இதுதான் என்னோட பேட். ஸோ உங்களுக்கு இப்படி வச்சு இதுதான் பேட். இது பேட்டு, இது பேட்ஸ்மேனுடைய கால் இந்த இடத்துல இருக்கு. பேட்ஸ்மேன் காலுக்கு பக்கத்துலயே தான் பேட். ஓகே. இப்ப பால் இங்க இருக்கு. பேட்ஸ்மேன் ரெடியா இருக்க இந்த பால ஓடி வந்து எல்லாரும் குட் லென்த்ல இங்க போடுறாங்க. இந்த இடத்துல மோதுறாங்க. பேட் இங்க இருக்குச்சு. சோ இந்த குட் லென்த்ல இங்க மோதினா இங்க இருந்து பால் கிளைம்பா இப்படி வருது. சோ பேட்டால இப்படி அடிக்கும் போது கரெக்டா மிடில் ஆஃப் த பேட்ல பட்டு வேற ஊர்ல போய் பால் விழுது. சோ பேட் இங்க இருக்கு, பேட் இந்த இடத்துல இருக்கு. பால் இங்க குட் லென்த்ல வந்து இப்படி மேல வரதுக்கும் பேட்டால இப்படி அடிக்கிறதுக்கும் மிடில்ல பட்டு வெளியில போடுதுன்றேன். நான் என்ன சொல்றேன்னா ஒரு சௌரவ் கங்குலி அண்ட் த லைக்ஸ் ஆஃப் ரிக்கி பாண்டிங் அண்ட் சௌரவ் கங்குலி இருக்கும்போது அவங்க யார்க்கர், ஸ்லோ பவுன்சர்ஸ அவங்க போலர்ஸ்க்கு, டெல்லி போலர்ஸ்க்கு சொன்னாங்களா? சொல்லி அவங்க புரிஞ்சுக்கலையா? இல்ல புரிஞ்சுட்டு பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்ண முடியலையா அவங்களாலன்றத என்னுடைய கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யார்க்கர்ங்கிறது என்ன ஆகும்? இந்த பால் நேரா வந்து இந்த இடத்துல பேட் இருக்கிற இடத்துடைய பாட்டம் ஆஃப் த பேட் ஆர் பேட்ஸ்மேனுடைய ஷூவை பார்த்து பால் ஸ்ட்ரெயிட்டா ஏர்ல நீங்க பாலை டெலிவர் பண்ணா இங்கேருந்து டிக் பண்ணி அடிக்கணும். டிக் பண்ணி அடிக்கும் போது பாட்டம் ஆஃப் த பேட்ல பட்டதுன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் போக சான்ஸே கிடையாது. அதுலதான் புவனேஸ்வர் குமார் எக்ஸ்ட்ராடனரி, நட்ராஜன் ஹைப்பர் எக்ஸ்ட்ராடனரி. அத்தனை பேரும் பேட் இப்படி இருக்கும்போது இங்கேருந்து பால நேர இங்க லேண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல லேண்ட் பண்ணி இப்படி கிளைம் வருது இல்ல, நேர பால் இந்த இடத்துல போடுறாங்க. அதனால டிக் பண்ணி பாட்டம்ல போடுறதே தவிர ஒரு ரன் 2 ரன் தான் போகும். சோ இத ஃபாலோ பண்ணாம அடிக்கிறாங்களேன்னு நீங்க கோபப்பட்டு இன்னும் குட் லைன்ல மோதினீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா 6 போகும். அதனால ஸ்லோவா போட்டாதான் தப்பிக்க முடியும்ன்றத கத்துக்கிறது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். அத எஸ்ஆர்ஹெச் சீக்கிரம் கத்துட்டாங்க. இவங்களும் அடிக்க ஆரம்பிச்சாங்க பயங்கரமா. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் கண்ணாமலாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க டிசி. பட் ஸ்லோவா போட்டாதான் தப்பிக்க முடியும்ன்றத சீக்கிரமா கத்துனாங்க சன்ரைசர்ஸ். டிசி ரொம்ப லேட்டா கத்துனாங்க. அதனாலதான் செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது சக்சஸ். எஸ். ஸோ வெல் எக்ஸ்பிளைன்டு. இப்போ இவங்க பவுலிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டெயின் பண்ணாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல அவங்க அதிகமா போட்டது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லோ பவுன்சஸ் அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆமா ரிஷப் பண்ட்ட வந்து இன்னைக்கு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா கொண்டு போகாததுக்கு காரணமே பேட் கமின்ஸ் அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து வந்து ஆமா ஷார்ட் ஆஃப் குட் லென்த் இல்லனா ஃபுல் ஷாட் இந்த ரெண்டுல பேன் பண்ணி போட்டுட்டே இருக்கிறாரு. நம்ம சூரியகுமார் யாதவ் மாதிரி, தினேஷ் கார்த்திக் மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா, நகர்ந்து லைட்டா அப்படி தேர்ட் மேன் மேல டச் பண்ணி விடுவாங்க. ஆமா ஆனா ஆமா ரிஷப் பண்ட் திரும்ப ஃபுல் ஸ்விங் பேட்ல போய் அதை அடிக்க பார்க்காது, கனெக்டே பண்ண முடியல. அவங்க அதை கரெக்ட். புடிச்சு அழகா அதை திரும்ப அவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. அது வந்து அபிஷேக் போரேலுக்கும் அதை பண்ணாங்க. அது வந்து நட்ராஜன் பவுலிங்கா இருக்கட்டும், இல்ல அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து வந்த பேட் கமின்ஸ் ஆகட்டும். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமா ஐ டெல் யூ. இப்ப திருப்பி அதுக்கே வரேன். பேட் இங்க பால் இங்க இருக்கு இல்லையா? இப்போ பவுன்சர் வந்து அப்படி வரும்போது அப்படின்னா தட்டினா போயிடும். ஓகே. இப்படி வர ஸ்பீடு நீங்க தட்டினீங்கன்னா அப்படியே வித் ஸ்பீட் போயிடும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த பவுன்சர் ஓடி வந்து பவுன்சர் போடுற மாதிரி போட்டு மெதுவா போடுறாங்க ஆஃப் பிரேக் மாதிரி. அது பிச் ஆன உடனே நீங்க ஃபுல் பிளாட் ஃபாஸ்டா வர பவுன்சர் சீக்கிரம் போயிடுறீங்க. ஆனா பால் ஸ்லோ மோஷன்ல இப்படி வருது. அப்ப வரும்போது பேட்டோட மேல் போர்ஷன்ல பட்டு ஸ்லோவா லாபம் வருது. ஷார்ட் ஸ்கொயர் லெக், ஷார்ட் ஃபைன் லெக், ஷார்ட் மிட் ஆன் அங்க போகுது. அதனால இப்ப பால இப்படி போடுறது விட்டுட்டு இப்படி பிச்சை அதுக்கப்புறம் மெதுவா கிளைம் ஆகுது. ஸோ நீங்க ஏர்லியா பேட்டிங்க்கு போயிட்டு பால தப்பா கனெக்ட் பண்றீங்க.
அந்த டெக்னிக்கை இப்ப புஷ்டாங்க. சோ இப்போ ஒண்ணு யார்கர் போட முடியலன்னா ஓடி வந்து ஸ்லோ பவுன்சர். பட் இப்ப நம்ம இதுல நல்லா போட்டு இருந்தார் முஸ்டாபிஸ் சிஎஸ்கேல. பட் அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே ஃப்ரம் த பேக் ஆஃப் தி ஹேண்ட் 6 பாலுமே அப்படி போடுறதுனால நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த தினேஷ் கார்த்திக் மாதிரி பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காங்க பின்பக்கம் கீப்பருக்கு பின்னாடி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா டிசைட் பண்ணிடுறாங்க 80% வந்து ஸ்லோவர் ஸ்டஃப் தான் இருக்கு பொழுது. இப்ப இதுக்கு கவுண்டர் பண்ணுவாங்க பேட்ஸ்மேன் இனிமே. ஏன்னா 100% பேட்ஸ்மேனுக்கு ப்ரோவாவே இருக்கு. பெஸ்ட் வில்லோ, பேட்டோடைய குவாலிட்டி டாப் கிளாஸ், தட்னா 6, போலருக்கு டியூ ஃபேக்டர், அது ஒரு பிரச்சனை. அதை தவிர சர்க்கம்ஃபரன்ஸ் கிட்டக்க 60 யார்டு 57 யார்டுன்னு அதுலயும் அகெயின்ஸ்ட் போலர்ஸ். சோ இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில போலர்ஸுக்கு இன்னைக்கு நல்ல அல்வாவா மாற்றிருக்கிற விஷயம் ஒன்று யார்கர், ஸ்லோ யார்கர், வைடா போடுறது. இல்லைன்னா இப்ப நிறைய நீங்க பார்க்கக்கூடியது ஓடி வந்து மெதுவா போடுறது பால. சோ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரோக் ஆடி முடிக்கிற சமயத்துக்கு பால் போய் லோக்கலா கேட்ச் இன்னர் சர்க்கிள்லயே வர மாதிரி இப்ப பண்ணிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப ஸ்லோ யார்கர்ஸை எப்படி டீல் பண்றது அப்படின்றது புதுசா ஒன்று கண்டுபிடிப்பாங்க பேட்ஸ்மேன். இப்படி போயிட்டு இருக்கு நெக் டு நெக். எஸ் சார், எஸ்ஆர்எச் வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 6 ஓவர்ல 125 ரன் அடிச்சிருந்தாங்க. அந்த அடியை பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு 300 கன்ஃபார்ம். ஏற்கனவே வந்து 260 270 பிரேக் பண்ணி 280க்கு என்டர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு 300 என்டர் பண்ணிடுவாங்க. 350ங்கிறதே வந்துரும் போலகுதுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 14 ஓவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா they have scored only 130 சம்திங் 40 தான் அடிச்சுக்கிறாங்க 14 ஓவர்ஸ்ல. சோ கம்பேரிட்டிவ்லி ஆக்சுவலா அந்த ரன்ஸ் கம்மி இல்லையா, அந்த 140 ரன்ஸ் இந்த 14 ஓவர்ஸ்ங்கிறது. I'll give you an example. Suppose head and அபிஷேக் ஆடுறாங்க 17 ஓவர்ஸ்க்கு 12 to 13 ரன்ஸ் ஒரு அடிச்சுனே இருக்காங்க ஃபார் நோ லாஸ்ல. 17th ஓவர் வரைக்கும் 16th ஓவர் எண்ட் வரைக்கும் 13 ரன்ஸ் ஒரு அடிச்சுனே இருக்காங்க வச்சுக்கோங்க. 16th ஓவர் எண்ட்ல 5th and 6th பால் 2 பேரும் அவுட் ஆனாங்கன்னா அப்போ அது வரைக்கும் 16 இருக்கும். புதுசா வர 2 பிளேயர் வந்து வைடா ஃபீல்டு செட் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோல நோ லாஸ்ல 2 பேர் ஆரம்பிக்கணும் 3 ஓவர்ஸ். பட் இன்னர் சர்க்கிள் 9 பேர்லாம் கிடையாது, ஒயிட் ஸ்பிரிட் ஃபீல்டு. அப்போ புதுசா 2 பேர் ஜீரோல ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கும், ரிதம் ரொம்ப கம்மியாகும். 15-20 ரன் வரும் கட்சி 3 ஓவர்ல. இதுதான் பிரச்சனை. பயங்கரமா ஆக்ஷன் இருக்கிற பிளேயர்ஸ்ல ஒருத்தர் போனா இன்னொருத்தர் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகணும் தள்ளி கிள்ளி. சோ ஹெட் அண்ட் அபிஷேக் போன உடனே கம்மியாச்சு பயங்கரமா. அதுக்கப்புறம் திருப்பி என்ன கண்டினியூ. இனி ஒரே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே பாஸ் பயங்கரம். அபிஷேக் அந்த பக்கம் ஹெட், எந்த லெஃப்ட் ஹேண்டர் போலிங்லயே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன் காட்டடி கண்ணாப்பன அடிக்கிச்சு பாரு. ஷபாஸும் லெஃப்ட் கலெக்டர், ஷபாஸ் பேட்டிங் அடிக்கிறார், எல்லாரும் அடிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கேம் வெதர் இட் இஸ் பேட்டர் ஆர் போலர். போலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 13-14 பர் ஓவர் போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க என்ன வேகம், இந்த ஃபாஸ்டர் யூ போல் இன்னும் மர்சிலஸ் அடிப்பாங்க. அதனால கரெக்டா குல்தீப் மெதுவா போறவர் வந்தார். மெதுவா போறவர் வந்ததுக்கு அப்புறம் தான் விக்கெட்ஸ் விழுது. விக்கெட்ஸ் விழுந்த உடனே ரன் ரேட் டிப்பாச்சு. அதுக்கப்புறம் மீதி போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி சிப்பின் பண்ணி அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உக்ரத்தை குறைச்சாங்க. இல்லைன்னா சத்தியமா நீங்க சொல்ற ஒரு 300 போயிருக்கும். அண்ட் சோ the best thing is it's a batter's paradise. Every over is going for about 14 to 15 runs இருந்துச்சு. ஒண்ணு உங்களுக்கு யார்கர் போட தெரியணும், இல்ல ஓடி வந்து மெதுவா போட தெரியணும். இது 2 இல்லாம நீங்க செத்தீங்க. நீங்க என்ன எதுவுமே பண்ண முடியாது. எஸ் சார், எஸ்ஆர்எச்ல கண்டிப்பா வந்து ஒரு மார்க்ரம், கிளாசன், ஹெட் இவங்கெல்லாம் அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்க டீம்ல வந்து அபிஷேக்கும் வந்து டாப் ஆர்டர்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு அந்த ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்ல. சோ அதனால வந்து ஒரு 4 பவர் ஹவுஸ் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. பட் ஆனா இந்த அப்துல் சமத், அப்புறம் வந்துட்டு ஷபாஸ், இவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களோட கொஞ்சம் கம்மி ஸ்ட்ரைக் ரேட்ல தான் கனெக்ட் பண்ணுவாங்கன்றதான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். பட் போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல சமத்தும் வந்து கடைசி ஒரு 2 ஓவர் அழகா அல்வா மாதிரி மாட்டிச்சு உரிச்சு கடைசி ஓகே என்னாலையும் முடியும்னு காட்டினார். இன்னைக்கு மேட்ச்ல ஷபாஸ் ஹி ஆல்சோ ஸ்டெப்ட் அப். அவரும் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஒரு 29 பால் 59 நினைக்கிறேன் நாட் ராங். அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்துச்சு ஆல்மோஸ்ட் 200. கிளாசன் ஃபெயிலியர் அதுல இருந்து இவங்க எடுத்துன்னு போனது ரொம்ப சூப்பர். வேஸ்ட் பண்ணாம எடுத்துன்னு போனாங்க. இன்னும் ஒண்ணு டிசில வந்து நார்கே எல்லாம் சௌரவ் கங்குலி அண்ட் பாண்டிங் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்களா? சரி க்ளோஸ் எப்படி போடுறாரு புவனேஸ்வர் குமார் 3 பால் போட்டு அவரே லெஃப்ட்லயும் ரைட்லயும் புடிச்சுனே இருக்காரு. டிக் பண்ணி அடிக்கிறாங்க. ஃப்ரேசர் அடிக்கிறார் முடியலையே. எப்படி போடுறாரு கரெக்டா சொல்றாங்கல்ல, சொல்லலாம் ஈஸி போடுறது ஸ்டெப் போடுறாரு. புவனேஸ்வர் குமார் கரெக்டா போடுறாரு. அதனால ஃப்ரேசர் அடிச்சு அடியில சத்தியமா அவங்க கிட்டக்கு வந்துருவாங்கன்னு டார்கெட்டுக்கு. ஸ்டப்ஸ் ஃபெயில் ஆனது இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆச்சு டிசிக்கு. ஃப்ரேசர் அடிச்ச அடியில எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஃப்ரீசர் மாதிரி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி அடிச்சு பாலுக்கு பால் நஞ்சா 6 அடிக்கிறாங்க. பட் அதுலயும் மார்க்கெட்டை பிரில்லியண்டா போட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாருங்க, இறங்கி வரவங்களுக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டா திணறாங்க பாருங்க. அதான்
இந்த டெக்னிக்ஸ் இருக்கு. பியாண்ட் யுவர் ரீச், யார்கர் லிங்க், ஸ்லோ ஸ்டஃப். இதுதான் இப்போதைக்கு பவுலர்ஸுக்கு ஃபேவரபிளா நம்ம கொடுக்கக்கூடிய சஜஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரம் கார்டு. அதை விட்டுட்டு வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா டிசாஸ்டர். சார் ஒன் மோர் கொஸ்டின் அபவுட் எஸ்ஆர்ஹெச். இப்போ இந்த எஸ்ஆர்ஹெச் வந்து இவ்வளவு சூப்பர்பான ஒரு ஃபார்ம்ல இருக்கிறது, இவங்க வந்துட்டு ஓகே ஹை ஸ்கோரிங்கா ஆடுறாங்க, 280 அடிச்சிட்டாங்க, 270 அடிச்சிட்டாங்க, 260 அடிச்சிட்டாங்க, இந்த சீசன் ஃபுல்லா வந்துட்டு பேக் வித் ரன்ஸ்னு தோணுது. பட் இந்த மாதிரி ஒரு டீமுக்கு எங்க ஒரு டெஸ்ட் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்கள மாதிரி ஒரு டீம் ஒருவேளை பிகாஸ் தே லுக் லைக் தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பி இன் தி பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா. சோ இவங்கள மாதிரி ஒரு டீமுக்கு எங்க டெஸ்ட் வரும், இவங்களை எப்படி ஸ்டாப் பண்ணணும், ஹவு டு கண்ட்ரோல் அ டீம் லைக் திஸ்? நீங்க ஷார்ட் ஆஃப் லைன், குட் லைன், நீங்க எங்க போட்டாலும் 6, அது கன்ஃபார்ம். டிராவிஸ் ஹெட் நீங்க அதை போட்டீங்கன்னா அது டெஃபினட் 6. அண்ட் எஸ்பெஷலி ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் 6. அதுல ஒன்றும் சந்தேகமே வேணாம். ஒரே சான்சஸ் a slow bouncer which comes close to his body or the ball that lands straight onto his foot. இந்த ரெண்டு தான் நீங்க பண்ண முடியும். இதை நம்ம ப்ரோக்ராம் பாக்குற பல யங்ஸ்டர்ஸ் என்னை சுத்தின்னு நான் கரெக்டா பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட்டுடைய இன்னிங் முடியுது. அப்ப எங்கிட்ட எல்லாரும் சுத்தின்னு சொல்றாங்க, நீங்களும் பாலாவை சொல்லும்போது இந்த விஷயம் சொல்லுவீங்களே சார், ஒரு பால் கூட யாரும் போடல சார்ன்றாங்க. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு அதை கிராஸ் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்த, சொல்ற விஷயத்த. வெல் சார். சார் கமிங் டு தி செகண்ட் இன்னிங்ஸ், டிசி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் வந்துட்டு இவங்க இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு சரி, இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, தே ஆர் கோயிங் டு த 20 ஓவர் டார்கெட். அதாவது நான் 20 ஓவரை நான் எப்படி ஆட போறேன் டைசெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து ஓகே அபிஷேக் இவர் இந்த மாதிரி அடிச்சாங்க, அவர் இதை பண்ணாருன்னா இவர் இதை பண்ணாருன்னா ஓகே இதுதான் நம்மளோட 20 ஓவர் பிளான். பட் ஆனா டிசி கிட்ட என்ன பிரச்சனைனா, அவங்க வந்துட்டு எல்லா பாலும் அடிக்கிறோம் போறோம், நம்மளோட டார்கெட் இன்னைக்கு 260 70 சொல்றாங்க, எல்லாத்தையும் அடிக்கிறோம், என்ன ஆகுதுன்னா எனக்கு தெரியாதுன்ற ஒரு பிளான் இல்லாத பேட்டிங் மாதிரி தெரியுது. பிகாஸ் அவங்க கிட்டயும் வந்து இதே டீம்ல இருக்கிற மாதிரி ஒரு 4 ஹிட்டர் தான் இருக்கிறாங்க. ரிஷப் பண்ட் இது அடிக்க முடியும், டி ஃப்ரேசர் இன்னைக்கு அடிக்க முடியும், இல்லைன்னா நம்ம இவர் ஸ்டப்ஸ் அடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 4 ஹிட்டர்ஸ் தான் அவங்க கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் ஆனா இவங்க கிட்ட இருக்கிற அந்த பேஷன்ஸ் அண்ட் ஒரு 20 ஓவருக்கான சரியான பிளான் அவங்க கிட்ட இல்லாதனால சும்மா அடிச்சு ஒரு 3 ஷாட் வேணா அடிப்பேன், 4வது ஷாட்ல நான் அவுட் ஆயிருவேன்ற மாதிரி ஆடினாங்க. சோ அந்த பிளானிங் எக்ஸிகியூஷன் வாஸ் லேக்கிங் இன் டிசின்னு எனக்கு தோணுச்சு. ஆமா கரெக்ட். இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து ரன் இண்டஸ்ட்ரி, ரன் மெஷினா ஆயிட்டாங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் கொடுக்குற அந்த 6 ஓவர்ஸ் தான் காரணம். பிகாஸ் 14-15 ரன்ஸ் ஓவர்ன்ற மாதிரி கொடுத்துறாங்க ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு டேக் ஆஃப் லான்ச் பேட். அதுல மீதி பேர் ரொம்ப சுமாரானாலே 250 வந்துருது. அதனால அந்த ஓப்பனர்ஸ் ரொம்ப ரெஸ்பான்சிபிள். அவங்களுடைய பவர் பிளே சக்சஸ் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இதுல என்ன பண்ணிருக்கணும், இப்படி திருப்பி அதே விஷயம் தான், 14 or 15 and over நான் சேஸ் பண்ணுறது. ரிஷப் பண்ட் வந்து 6 அசால்ட்டா அடிக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஓகே, அவரு இன்னைக்கு ப்ரமோட் ஆகி வந்திருக்கணும், வேற வழி கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ஸ்லாக் தான், இதுல டிஃபரன்ஸே கிடையாது, செட்டிலிங் அண்ட் பிளேயிங்லாம் கிடையாது. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து டமால் அடிக்கணும். அப்போ ரிஷப் பண்ட் சீக்கிரம் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்த உடனே ரிஷப் பண்ட் வந்துட்டாருன்னா எவ்ரி 2 பால்ஸ் ஒரு 6 அடிக்கிறாருன்னா அந்த 6 அடிக்கிறது ஈஸி. ஏன்னா பால் ஷைன் இருக்கு, கேரி ஈஸியா இருக்கும். ஷார்ட் பால்லாம் கூட தட்டினா போயிடும் 6. அதெல்லாம் முதல் 6 ஓவர்ல பிளஸ் ஃபீல்ட் அட்வான்டேஜ், 9 பேர் உள்ள. இப்ப ரிஷப் பண்ட் வரும்போது ஃபீல்டு ஒயிட் ஸ்ப்ரெட், பால் இஸ் கெட்டிங் ஓல்டர் அண்ட் தேர் ஏபிள் டு போல் தட் ஸ்லோ பவுன்சர். அதுல போய் மாட்டினார். ஸோ இவருக்கு மொமெண்டம் இல்லவே இல்லை, முழு பவரை முக்கி அடிக்க வேண்டியிருக்கு. ஆனா எனர்ஜி டெஃபினட்டாவே அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால் இருந்த அளவுக்கு இப்ப இருக்காது. இப்பதான் கொஞ்சமா ரிகூப் பண்ணின்னு வர்றாரு. அதனால ரிஷப் பண்ட் இந்த சேலஞ்சை எடுத்துட்டு ஏர்லியா வந்திருக்கும். ரிஷப் பண்ட், ஸ்டப்ஸ், ஃப்ரேசர் அடுத்து வந்தாலும் இந்த மாதிரி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நான் சொல்றது முதல் லைன் அப்லயே. ஏன்னா அத்தனை பேரும் 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி, மீதி பேர் அக்ஷர் பட்டேல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த இவரும் அந்த லலித்தும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ மேக்ஸிவா 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க முதல் 6 ஓவர்லயே லைன் அப்பா இருக்கணும். அப்போ 10 ஓவர்ஸ்ல ஸ்கோர் 130 பிளஸ் இருந்தது, 170 180 வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்லயே. அதுக்கப்புறம் அவங்க வந்து யாரோ ஒருத்தர் இருந்தா கூட எடுத்து போயிருப்பாங்க. பட் இங்க இவங்க தப்பு பண்ணது ரிஷப் பண்ட் பின்னாடி வந்ததுதான். பின்னாடி வந்தபோது அவரு மொத்த பவர் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த இடத்துல பேட் கமின்ஸ் அண்ட் கம்பெனி டாப் கிளாஸா போட்டாங்க, நட்ராஜன் எக்ஸ்ட்ராடினரியா போட்டு சூப்பர் கிளாஸா போட்டு. ஸோ இட்ஸ் a clear difference. Batting quality was almost the same ரெண்டு டீம்லயுமே. bowling quality SRH was far superior DC கம்பேர் பண்ணும்போது. எஸ் அதுவும் வந்து பேட் கமின்ஸ்க்கு அந்த நம்ம நட்ராஜன் மேல ஏதோ ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், அவர் கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாண்டிங் ஏதோ மத்த பவுலரை காட்டிலும் நட்ராஜன் கூட ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் அவர் இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க அப்சர்வ் பண்றீங்களா? Yeah, definitely.
மேக்சிமம் பேசுறது நட்ராஜன் கிட்டதான். நட்ராஜன் ஒரு ரன் கொடுத்தா கூட இவர் அப்செட்டே ஆகுது இல்ல. கிளீனா கை தட்டிட்டு போயிட்டு திருப்பி பேட் பண்றாரு கரெக்டா போடு. ஏன்னா இஸ் வெரி கான்பிடென்ட் தட் அவருடைய இந்த இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் கார்டுலாம் வச்சுக்கிறாரு போடுறது, இந்த பால் கண்டெய்னிங் அது போடுற ஒரு அடி கை தட்டுறாரு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கோவம் வரும், துஷாரோ இல்ல வேற யாரோ ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ முஸ்டாபிஸரோ யாரோ வைடு போட்டா நமக்கு கோவம் வரும், நான் ஏன் வைடு போடுறேன்னு. தோனி கை தட்டுவார் எப்ப வேணா, நீங்க பாருங்க யார் வைடு போட்டாலும் கை தட்டுவார். ஏன் தெரியுமா? அந்த லைன் ரொம்ப சேஃப். அந்த லைனை வெரி ஃபியூ ஹிட்டர்ஸ் 4-5 பேரெல்லாம் அடிக்க முடியும் அந்த மாதிரி போட்டீங்கன்னா. ஸோ அதனால பேட் கமின்ஸ்க்கு வந்து ஃபுல்லஸ்ட் கான்ஃபிடன்ஸ் நட்ராஜன் மேல் இருக்கு, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. எஸ் சார், அந்த ஃப்ரேசர்ன்ற ஒரு அடிச்ச அடிக்கு ஆக்சுவலாக எனக்கு டிசி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா எடுத்துட்டு போய் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு 249-50 வரைக்கும் வந்து தோத்து போனாங்க ஒரு மேட்ச். அப்புறம் ஆர்சிபி கூட வந்து அதே மாதிரி டிகேவோட ஒரு பவர் இன்னிங்ஸ்ல எஸ்ஆர்எச் கிட்ட வந்து தோத்து போனாங்க. ஸோ அவங்களோட பவுலிங்கை இன்னும் நினைச்சிருந்தா மும்பை அட்டாக் பண்ண மாதிரி ஆர்சிபி அட்டாக் பண்ண மாதிரி அட்டாக் பண்ணி கிட்ட வந்து தோத்து போயிருந்திருக்கலாம். பட் டிசி லேக்ட் பிளானிங் அண்ட் அவங்களுடைய எக்ஸிகியூஷன், அவங்களுடைய ஒரு ப்ராப்பரா இந்த 2 ஓவர் நான் அடிக்க போறேன் அதுக்கப்புறம் இவங்க அவங்கன்ற அந்த ஒரு பிளானிங் இல்லாம வந்தனாலதான் நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னா ரிக்கி பாண்டிங், சௌரவ் கங்குலி, பேட்டிங் கோச், வாக்கிங் கோச், ரன்னிங் கோச், ஸ்லீப்பிங் கோச்னு எல்லாத்துக்கும் கோச் வச்சும் இப்படி நம்ம கோச்சுக்கிற மாதிரி இவங்க ஆடினதுங்கிறது வந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்குது இல்லையா? ஸோ வில் சி ஹவு அதர் டீம்ஸ் கம் அப் வித் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் அது வந்து எப்பவுமே ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க தான்ப்பா, இவங்களை யாருமே அடிக்க முடியாதுப்பான்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட எம்ஐ சிஎஸ்கேவா இருந்தாலும் 5 டைம் சாம்பியனா இருந்தாலும் அவங்களையும் உத கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸோட அந்தந்த கிரவுண்ட்ல ஒரு டீம் வராங்க. ஸோ அதுதான் நான் கேட்டேன், எஸ்ஆர்எச் இன்னும் எப்படி அட்டாக் பண்ணணும், இவங்களை எப்படி ப்ராப்பரா பண்ணணும்னு. கண்டிப்பா ஏதாவது ஒரு டீம் சூப்பர் ஸ்ட்ராட்டஜியோட வந்து எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு டீமுக்கு சரியான அடியை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தி அதர் மேட்சஸ் ஹவ் இட் கோஸ் ஃபார் எஸ்ஆர்எச். இன்னைக்கும் திருப்பி நேத்தி பண்ண கம்பேரிசன், இன்னைக்கு அந்த டிசி வந்து இந்த டார்கெட்டை 13+ அண்ட் ஓவர் அது அடிக்கணும்னா அதே சஷாங்க், அசுதோஷ் அவங்க 10th ஓவர் ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா இது பாசிபிள். ஏன்னா அவங்க தான் எந்த இடத்துல இருந்து எவ்ரி ஆல்டர்னேட் பால் அடிக்கிறாங்க, நீ என்ன வேணா போட்டு அடிக்கிறாங்க. பட் அவங்களுக்குமே கூட நான் சொல்றேன், இன்னும் அவங்க தேவ் நாட் பீன் டெஸ்டட் அகைன்ஸ்ட் ஸ்பின் குல்தீப் யாதவ் மாதிரி 4-6 மாட்டோம் அவுட் ஆஃப் தி சான்ஸ். நீங்க மார்க்கண்டே பியூட்டிஃபுல்லா வெளியில போட்டு இருப்பாரு. யாரையும் இந்த பொரேல் லவ்லி ஆடினா இருக்கு, பொரேல் வாஸ் அட் இஸ் பெஸ்ட் டுடே. அவர் அழகா வெளில போட்டு இருப்பாருங்க அந்த பால், அதுதான் ஸ்டம்ப் டர்னர் இல்லையா? சோ நீங்க வேற பாருங்க எதெல்லாம் சேஃபஸ்ட் டெலிவரிஸ்னா ஆஃப் சைடு ஸ்வீப்பர் கவர் டீப் பாயிண்ட் வச்சுன்னு வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் யார்கர் லைன் பட் ஸ்லோ. இந்த ஃபார்முலா தான் இப்ப ஓரளவுக்கு போலரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஃபார்முலா. அதுக்குதான் இனிமே எல்லாருமே போவாங்க. அசுதோஷ், சஷாங்க் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க 260 கூட அசால்ட் அடிப்பாங்க உங்களுக்கு. நான் திருப்பி ஐம் அப்சஸ்ட் வித் தோஸ் 2 நேம்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் செகண்ட் ஹாஃப்ல நான் பார்த்து ரொம்ப நாள். ரைட், ஓகே சார், நாளைக்கு பார்ப்போம். டபுள் ஹெட்டர், சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா 2 மேட்ச் பாவம் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். அதுல வேற ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வராங்க, செம்மையான விஷயம். அவங்க ஜெயிச்சாலும் நமக்கு சூப்பர், அவங்க தோத்தாலும் சூப்பர், என்ன பண்ணாலும் ஆர்சிபி வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம் சார். எனிவே நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்க மீட் பண்ண, அந்த யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சிரிக்கிற மாதிரி தான் இன்சல்ட் பண்ணல யாரையும் நீங்கன்னாங்க. அதுவே பெரிய காம்ப்ளிமெண்ட் நீங்க கொடுத்து சொல்லி தேங்க் பண்ணிட்டேன் எல்லாரையும். எனிவே தட்ஸ் குட் ஃபார் அவர் ப்ரோக்ராம் நினைக்கிறேன். லெட்ஸ் கீப் இம்ப்ரூவிங் எவ்ரிடே. அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். மறுபடியும் சந்திப்போம் ஆன் அவர் ஃபேவரட் RRR.